பயப்படுதான். பொதுமக்கள் பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டரையா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? சென்ட்ரலா எக்மோரா? போலீஸ் ஸ்டேஷனுக்குயா. ஓஹோ, ஏதோ என்ன ஊருக்கு இருக்க அனுப்ப போறீங்களோன்னு பார்த்தேன். கொண்டாந்துட்டேன் சார். பெக்கூலியர் டைப்பா இருக்கு. பேர் என்ன? பார்த்தா தெரியல, பரமசிவா. வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது. சொந்த பேர் என்ன? சிதம்பரத்திலே நடராஜா, திருவத்தியூர்லே தியாகராஜா, மதுரையிலே சொக்க, மதராசிலே கபாலி. ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியறியா? அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை. சொந்த ஊர் இது? எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். கைலாசமா? எந்த மாவட்டம்? அதுக்கு வட்டமும் கிடையாது, மாவட்டமும் கிடையாது. பின்ன என்ன, சதுரமா? செங்குத்துங்க. உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி எல்லாம் இருக்குங்க. எத்தனை பிள்ளைங்க? காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே 2ஓட நான் நிறுத்திக்கிட்டேன். நீயே வா. அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும்? நானே தாங்க. உன் பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே. ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு. பிள்ளையார் தான் என் மகன். என்ன? பிள்ளையாரு உன் மகனா? பின்ன என்ன உங்க மகனா? பிள்ளையார் உன் மகன் தானே? அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. பிள்ளையாரு ஜாமீன் கொடுக்கறதா? ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க? அவன்கிட்ட போய் ஜாமீன் கீமீன் பேசினா ஊரே கெட்டு கிடக்கு. கைலாயத்தை விட்டு நீ இங்க வந்து வள்ளுன்னு விழுவாங்க. யாரும் ஜாமீன் கொடுக்கலன்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சௌரியமா போச்சு. நான் தான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன். இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டியா நடக்குது? ஏதோ இல்லாதவன் திருடுறான். அது என்ன ஒருத்தகிட்ட இருக்குது, இன்னொருத்தகிட்ட இல்லாம போச்சு? என்னையா ஏதோ பேசுற? ஏதோ பேசலைங்க, இருக்கிறதான் பேசுறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க. அதெல்லாம் இங்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜாஜி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? பாத்தியா? என்ன பாத்தியா? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க. யார் உங்களை இப்ப அடிக்கிறா? இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தம் தலைக்கேறிடுச்சா? அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே மற்ற மருந்துகள்